ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கழுத்தை எப்படி தைக்கலான்னு சொல்லி காட்டுறேன். ஒரு ப்ளவுஸ்லையோ சுடிதார்லையோ எப்படினாலுமே நம்ம கழுத்து போர்ஷன் தைக்கணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் செய்கிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது ஒரு ப்ளவுஸ்க்கு வெட்டின கழுத்து பின்பகுதி. இப்போ இதில் எப்போவுமே எந்த துணியை நாங்கள் வெட்டினாலுமே ஒரு பேலன்ஸ் துணி இருக்கும். எங்களுக்கு ப்ளவுஸ் துணியாக இருந்தாலும் சரி, சுடிதார் மெட்டீரியல்னாலும் பேலன்ஸ் துணி இருக்கும் தானே. அதில் எப்படி நாங்கள் வெட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த பாருங்கள், இப்போ துணி இப்படி எடுத்துட்டோன்னு சொன்னால் இது நேர்பாட்டு இப்படி இருந்துச்சுன்னா இது நேராக இருக்குது. இந்த கோடு துணியில் உள்ள நூல்கள் இல்லை, இப்படி எடுத்தாலும் நேர்பாட்டு நேராகவே இருக்கிற வளம். இதை நாங்கள் நேர்வளம். இந்த துணியை இப்படி இப்படி கிராஸாக இப்படி இந்த பக்கம் இப்படி இழுத்தோன்னு சொன்னால் இது தான் இந்த க்ராஸ் பீஸுன்னு சொல்கிறது. எவ்வளோ வேணாலும் இது இழுப்படும். இல்லை இந்த பக்கம் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தாலும் இழுப்படும். இது தான் க்ராஸ் பீஸுன்னு சொல்கிறது ப்ளவுஸ்க்கு தைக்கிறது. இப்போ இந்த ரவுண்ட் கழுத்தோ இது பெரும்பாலும் ரவுண்ட் கழுத்து, ஒரு யூ ஷேப்பு அந்த மாதிரி கழுத்துகளுக்கு தான் இந்த க்ராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும். டிசைனர் பீஸுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு மெத்தடு, அதை காட்டுறேன். இந்த நம்மளோட ஸ்கேல் இருக்குது தானே, ஒரு கழுத்து பட்டுக்கு 1 இன்ச் போதும். முதல்ல நீங்கள் பிகினஸாக இருந்தால் செஞ்சு பார்க்குறதுக்கு சரியாக இந்த 1.5 ஸ்கேல்ன்ற அளவுக்கு இப்படி வெட்டிக்கிறங்க. ஒரு கோடு போட்டுக்கிறங்க. இப்படி இந்த பக்கத்துக்கு ஒரு கோடு ஸ்கேலை வச்சுட்டு மற்ற பக்கத்துக்கு ஒரு கோடு போட்டுட்டு இப்படி நீட்டத்துக்கு வெட்டி எடுத்துருங்க. இது மாதிரியே ஒரு 2-3 பீஸ் உங்களோட கழுத்துக்கு எவ்வளோ. இப்போ கழுத்து டீப் நெக்காக இருந்தால் ரொம்ப தேவைப்படும். சின்ன கழுத்தாக இருந்தால் ஒரு 2-3 பீஸ் போதும். கழுத்துக்கு தேவையான அளவுக்கு 2-3 பட்டி வெட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதையே வச்சுட்டு கழுத்து தைக்கிற நேரம் இந்த 2 கூர் ஷேப்பில் இருக்குது தானே, இந்த 2ஐயும் எடுத்துட்டு ஒரு பாட்டை இப்படியும் ஒரு பாட்டை மற்ற பக்கத்துக்கும் இப்படி இந்த கூர் ஒரு டிரெக்ஷன்லையும் மற்ற எண்டு இப்படி 2ஐயும் வச்சு நாங்கள் தையல் போட்டுட்டு இப்படி திருப்புற நேரம் இப்படி நேராக வரும். அந்த பாட்டு எடுத்துகிட்டு இதை நல்லா ஜாயின் பண்ணிக்கிறோம். எத்தனை துணி வேணுமோ 2-3 பாட்டு எவ்வளோ வேணுமோ நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கழுத்து தைக்கக்கூடிய பகுதி இருக்குது, இந்த பகுதியில் கொண்டாந்து வச்சிடணும். வச்சுட்டு இந்த துணியை அப்படியே இதை டபுளாக நான் தைப்பேன். அது இன்னமும் ஈஸி. ஒத்தையாகவும் வச்சு தைக்கலாம். ஆனால் நீங்கள் டபுளாகவே செஞ்சு பாருங்கள். இதை நல்லா இது 2 துணியையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இதை இப்படி மடிச்சிட்டு கழுத்து மேலால் இப்படி வச்சு திருப்பிட்டு வரையில் இந்த கழுத்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திரும்பிடும். நான் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தைச்சி காட்டுறேன். இது ஒரு மெத்தடு. இதை நல்லா பார்த்துக்கிறேங்க. இது க்ராஸ் பீஸ் போட்டு வெட்டுறது. இல்லையா இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சேன்னு சொன்னால் துணி எங்களுக்கு வெட்டுற பாட்டில் ரொம்ப கூடுதலாக, இப்போ சல்வார்லாம் நாங்கள் தைக்கையில் துணி கூடவே இருக்கும், அந்த சைடு வெட்டுற துணியெல்லாம். அதை ஈஸியாக வச்சு செய்கிறதுக்கு தான் இன்னொரு வழி. அந்த சதுர துணி பேலன்ஸ் பண்ணுற துணியை அப்படி எடுத்து வச்சுக்கிறோங்க. கீழே இந்த பேலன்ஸ் துணியை கீழே வச்சுட்டு நாங்கள் அந்த கழுத்து பாட்டு இருக்குது. இப்போ இந்த நல்ல பக்கம் நாங்கள் இது துணியோட நல்ல பக்கத்தை வெளியே வச்சுட்டு இந்த தையல் போடுற துணியை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்துடணும். அதனால் அந்த நல்ல துணியை கீழ்ப்பக்கத்தால் வச்சுட்டு தைக்கக்கூடிய பாட்டையும் கீழே வச்சுட்டு இதை 2ஐயும் பின் பண்ணிக்கிறோங்க. பின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 1/4 இன்ச்சுக்கு கழுத்து என்ன தையல், அதை அந்த ரவுண்டுனா ரவுண்ட் ஷேப்பை சுற்றி அப்படியே 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு வந்த நேரம் இதை நம்ம வெட்டி விட்டுட்டு இந்த எக்ஸஸ் உள்ள துணியை வெட்டிட்டு அப்படியே திருப்பணும்னு சொன்னால் உள்ளுக்கு கழுத்து மூடின மாதிரி அழகாக வந்துடும். இது இன்னொரு மெத்தட். இது நாங்கள் க்ராஸ் பீஸ் போடாமல் நேராக வெட்டுறோம். இப்போ இது ரவுண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஒரு டிசைனர் கழுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கிறோங்க. இதில் நாங்கள் இப்படி நாங்கள் ஏதாவது என்ன ஷேப் டிசைன்னாலும் நாங்கள் போட்டுக்கிறலாம். எங்களுக்கு நெக்குக்கு உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ வரைஞ்சிக்கிறலாம். அப்போ அந்த நேரத்துக்கு இப்படி ஷேப்புகள் வர்ற டிசைனுக்கெல்லாம் க்ராஸ் பீஸ் போட்டால் உங்களுக்கு கஷ்டம். அதனால அந்த டிசைனர் பீஸ் போடுற நேரம் இப்படி ஒரு சதுர துணியை எடுத்து அடியில் வச்சுக்கிறோங்க. என்ன துணி, இந்த ப்ளவுஸு இப்போ இதிலே மெட்டீரியல் கிடைச்சா பரவாயில்லை. இல்லை வேறு எது தான் இருக்குன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லாம் நான் போட்டு நிறைய ப்ளவுஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அப்படி வேறு துணி மெச் பண்ணணும். இப்போ இது க்ரீன்னா இதுக்கு ஒரு பிங்க் கலர் போட்டு அழகாக இருக்குன்னா பிங்க் கலர் துணியை அடியில் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு 2 பக்கம் பின் பண்ணிவிட்டு அது மேலாலே என்ன ஷேப் வேணுமோ நம்மளுக்கு
அந்த ஷேப் மேலாலேயே நீங்கள் இப்படி வரைஞ்சி வச்சுக்கிறங்க. வச்சுட்டு அந்த தையலை இதிலேயே 1/4 இன்ச்சுக்கு அப்படியே அந்த ஷேப்புக்கு மேலாலே 1/4 இன்ச்சுக்கு அடிச்சிட்டு நான் சொன்ன மெத்தட் தான் கட் பண்ணி விட்டுட்டு அந்த உள் துணியை கொண்டாந்து உள்ளுக்கு இப்படி இந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு இதை கொண்டாந்து திருப்பையில் கழுத்து ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக வந்துடும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ இந்த கழுத்தை வந்து இப்போ நான் விளக்கப்படுத்திட்டேன். இப்போ இது நான் வந்து தச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். 2 மெத்தட்லேயும் க்ரோஸ் பீஸ்லேயும் செஞ்சு காட்டுறேன். துணி எக்ஸஸ் வச்சும் இன்னொரு பாட்டு கழுத்தை தச்சு காட்டுறேன், பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, சல்வார் தைச்சாலும் சரி, சின்ன பிள்ளைகள் எதுனாலுமே கழுத்து தைக்கிறதுக்கான மெத்தட் இது தான். இந்த 2 மெத்தடையும் நீங்கள் வந்து இந்த க்ராஸ் பீஸ் வந்து ரவுண்ட் கழுத்தோ ஒரு யூ ஷேப் கழுப்புக்கு மட்டும் வச்சுக்கிறங்க. மற்றபடி டிசைனர் கழுத்து தைக்கிறதுக்கு என்ன உடுப்பாக இருந்தாலும் இந்த நான் எக்ஸஸ் துணி கொடுத்து நான் செஞ்சு காட்டின மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்து நீட்டாக வரும். இதில் வந்து கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறதும் இருக்குது. அது வேணால் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த கழுத்து தைக்கிற மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.